கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாள் ஒரு புதிய நாள், புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 15வது அதிகாரம் 1வது வசனம். அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவீர்கள். தாவீது தேவனுடைய பெட்டியை கொண்டு வைப்பதற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினானோ, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான். உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய பெட்டியை கொண்டு வைப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை தாவீது ஆயத்தப்படுத்தினதை போல நீங்கள் சில ஸ்தலத்தை, சில இடத்தை, சில காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்துவீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க. நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிசினஸ் ஸ்திரமா நடத்துவதற்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க. நீங்க நிரந்தரம் இல்லாம அங்கு நீங்க அலைந்து கொண்டு ஒரு நிரந்தரமா குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருப்பீங்கன்னா நிரந்தரமா ஒரு வீடு கட்டி நீங்க குடியிருக்கத்தக்கதாக ஒரு ஸ்தலத்தை நீங்க ஆயத்தப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை கொண்டாந்து செய்ய போகிறார். ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். ஆண்டுடைய அதிசயம் உங்க வாழ்க்கையில விளங்க போகிறது. அவர் செய்ய போகிறார். அவர் சில காரியத்தை உங்களை கொண்டு ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க நினைக்கலாம், அது எப்படி எங்களால முடியும்? எங்களுக்கு அதற்கேற்ற வருமானம் எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு, நாங்க என்ன செய்வோம்? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வோம். நீங்க ஆயத்தம் பண்ண போகிற இடத்திற்கான காரியங்களை, தேவைகளை அவர் சந்திக்க போகிறார். அவர் அதற்கான அனுகூலத்தை உண்டாக்க போகிறார். அவரே கிரியை செய்ய போகிறார். அற்புதத்தை பார்க்க போறீங்க. உங்களுக்கு அநேக காரியங்கள் நடக்க போகிறது. குறிப்பாய் ஸ்தலங்கள், இடங்கள் ஆயத்தமாக போகிறது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்க. ஆண்டவரை, தாவீது தேவனுடைய பெட்டியை கொண்டு வைப்பதற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினதை போல நம்முடைய பிள்ளைகள் சில காரியத்தை ஆயத்தப்படுத்த போறாங்க. அதுக்கு நீங்க கிரியை செய்ய போறீங்க. நீங்க உதவி செய்ய போறீங்க. நன்றி. வீடு கட்ட ஸ்தலம், இடம் ஆயத்தமாகட்டும். ஆலயம் கட்ட இடம் ஆயத்தமாகட்டும். அலுவலகம் கட்ட, குடோன் கட்ட, கடை கட்ட, இன்னும் பிள்ளைகளுக்கு கூட தரிசனங்களை செய்து முடிக்க ஸ்தலங்கள் ஆயத்தமாகட்டும். இடங்கள் ஆயத்தமாகட்டும். அது அப்படியே செய்ய போறேன். நன்றி. வியாதிஸ்தர் இப்ப சுகமாக்கப்படட்டும். கேன்சர் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வைரஸ், காய்ச்சல் விலகி போகட்டும். இருமல் விலகட்டும். சளி விலகட்டும். லிவர் பிரச்சனை மாறட்டும். ஹார்ட் பிரச்சனை மாறட்டும். கிட்னி பிரச்சனை மாறட்டும். தைராய்டு விலகட்டும். நரம்பு பிரச்சனை மாறட்டும். தோல் பிரச்சனை மாறட்டும். நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, சமாதானம் எல்லா குடும்பத்திலும் உண்டாகட்டும். தடைகள் மாறட்டும். நன்மைகள் வரட்டும். வேலை வாய்ப்பு உருவாகட்டும். ஊழியம் செய்யும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.